ஏப்பா கோயம்பேடு மார்க்கெட்ல கொசுறு குடுத்து குடுத்து காய்கறி வியாபாரமே சரிஞ்சு போயிடுச்சாமே. அவனுக்கு வியாபாரம் என்ன ஆனா என்ன, நம்மளுக்கு கொசுறு கிடைக்குது இல்ல. நேற்று ஒரு சைக்கிள் வாங்கினையா, என் பையனுக்கும் ஒரு 3 சக்கர சைக்கிள் கொசுரா கேட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டான். யோ, சைக்கிளுக்கு இல்லாம கொசுறு தருவாங்க? உங்களை மாதிரி ஆளுங்க கொசுறு கேட்டு கேட்டுதான் இந்த நாடே கெட்டு போச்சு. நான் தான் வருஷம் வருஷம் ஆயுத பூஜைக்கு வாங்கிட்டுதான் பொறி வாங்குறோம். 1 கிலோ உடச்சக்கல்ல கொசுரா கேட்டா தரமாட்டேன்னு சொன்னியாமே. என்னது சரியா? உடச்சக்கல்ல இல்லன்னா என்ன, அட்லீஸ்ட் நாட்டு சக்கரையாவது கொடுத்து அனுப்பிச்சுக்கலாம்ல. என்னது அதெல்லாம் எனக்கு தெரியாதியா, எனக்கு கொசுறு வேணும். ஓஹோ, கொடுத்து அனுப்பிட்டியா? எப்படியா வாளு கரெக்டா கொண்டு வந்துருவானா? 1 நிமிஷம் சரியா, வாளுன்னு தான் நினைக்கிறேன். என்னையா கொண்டு வந்திருக்கியா? சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன், போன வை. மணி, இன்னும் ஒரு 1/2 hour யாரையும் உள்ள விடாத. வாயா. என்னையா மச மசா நிக்கிற? இந்தா இதுல கொட்டு. என்னையா வச்சிருக்கல, எடு. என்னையா இது? யாரையா நீ? மணி மணி மணியா 7:09 உனக்கு எமகாண்டம். யோ, நானும் உன் பேச்சு பணம் தான்யா. என்ன ஒண்ணு செஞ்சிடாத, என்ன ஒண்ணு செஞ்சிடாத. ஒரு தடயத்தை மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் போட்டோ எடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? கொலை பண்ணவனுடைய கைரேகை இருக்கான்னு பாக்குறேன் சார். அப்படியே அவனுக்கு ஒரு ஜாதகம் கணிச்சு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இடியே, கொலை பண்ணவனோட கைரேகை, டேபிள், போன் இதுல பாரியா? அதை விட்டு செத்தவன் மூஞ்சில ஏதோ பவுடர் அடிச்சிட்டு இருக்க. சார், கொலையாளி ரொம்ப புத்திசாலியா இருப்பான்னு நினைக்கிறேன். பேனா கத்தியோ இல்ல பட்டன் கத்தியோ தான் வச்சு யூஸ் பண்ணிருக்கான். ஏன்னா வயித்துல 1 இன்ச்சுக்கு மேல ஆள இறங்கல. நோ, கொலை செஞ்சவன் பெண்ணோ கத்தியோ நிச்சயமா யூஸ் பண்ணிருக்க முடியாது. எப்படி சார் இவ்வளவு ஷூரா சொல்றீங்க? செத்து போனவன் தலையை சுற்றி பார், 5-6 கொசு செத்து கிடக்கு. சோ நிச்சயமா கொசுக்கு பிடிக்காத ஒரு ஆயுதத்தை வச்சுதான் கொலையாளி பொண்ணு இருக்கான். வெரி இன்டெலிஜென்ட். சும்மா இந்த கேஸ் உங்ககிட்ட கொடுத்தாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டவங்களுக்கும் இவனுக்கு ஏதாவது ஒத்துமை இருக்கா? இருக்கு சார். கொலை செய்யப்பட்டவங்க எல்லாருமே காய்கறி கடையா இருந்தாலும் சரி, கறி கடையா இருந்தாலும் சரி, எல்லா இடத்தையும் கண்ணாமியான கொசுறு வாங்கிருக்காங்க. சார், செத்தவனோட பாக்கெட்ல இருந்து பேப்பர் இருக்கு சார். வெரி குட். அது ஒன்னும் இல்ல, கொசுறு ஒண்ணு வாங்கிட்டாரு போல இருக்குது, அதான் குத்தி போட்டேன். என் பேரு திருப்பி பாரு. என்ன சார் திருப்பி பாருன்ட்டு அவன் பேரே ஏதாவது வச்சிருக்கான்? முட்டாள், தான் ஒரு இந்தியன் நிரூபிக்கத்தான் அவன் ஒரு இந்தியன் மேப்பை காமிச்சிருக்கான். சார், இந்த மேப்பை வச்சு அவனை எப்படி இந்தியன் சொல்றீங்க? இப்பதான் கடை கடைக்கு இந்தியா மேப் கிடைக்குது. ஏன் அவன் வெளிநாட்டுக்காரனா இருக்க கூடாது? நோ, ஃபாரினர்ஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். ஒண்ணு இல்ல போல இருக்குது, கொசுது குத்தி போட்டானா இதுக்கு ஒண்ணும் புரியலையா? இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்படும் போது கண்டிப்பா இது மெட்ராஸ் பாஷையா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கண்ணமாப்பேட்டையில டியூஷன் எடுக்கிறாரு. அவர்கிட்ட போனா ஃபுல் டீடைல் கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் கோ. ஏய் கவனிங்க, ஆயா பாட்டி
ஆயா இங்கே வா வா, ஆயா இங்கே வா வா, நாஸ்டா செய்து தாத்தா, நாஸ்டா செய்து தாத்தா, இலையில் இட்லி போட்டு, எலியில இட்லி போட்டு, சாலா தவுளுண்டு ஊத்து, சாலா தவுளுண்டு ஊத்து, உன்னை மேரி ஆயா, உன்னை மேரி ஆயா, ஊர்ல எங்க கீது, ஊர்ல எங்க கீது, எப்படி இருக்குது கோய் மாதிரி குயினுங்க, நோய் கொண்டு தூராம வரவனே, எழுப்புறவன, எழுந்துடுறா, யார் வந்துக்கிறா பாரு, டேய் இட்லி குண்டா, டேய் எழுந்துடுறா, வாட்டர் வந்துட்டா பாரு, டேய் இல்லடா மரியாதை இல்லாத கொலை தூங்கினுக்கிறேன். நைட்டு ஊட்டாண்ட ஒரு மேட்ரு ஆயிடுச்சு வச்சாரு. இன்னொரு மேட்ரு ஆயிடுச்சா? என்ன மேட்ருடா? எங்க நைனா ஃபுல்லா குஸ்து வந்து எங்க அம்மா போட்டு அடி அடி அடிச்சிட்டாரு. சத்தா உன்னை அடிச்சா நீ உங்க அப்பா திருப்பி அடிக்க, அதான் உங்க அம்மால அடிச்சுக்கிறாரு. ஏய் ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து வந்தீங்களா? போ சார், உன் பேச்ச கேட்டு ஹோம்ஒர்க் செய்து செய்து உடம்புலாம் ஒரே நோய் வெத்துச்சு. என்னடா சொல்ற? ஹோம்னா என்ன, வீடு, ஒர்க்குனா என்ன, வேலை, ரெண்டுத்தையும் கூட்டிப்பார். வீட்டு வேலை செய்ய சொல்லிட்டாங்கன்னு வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை தொலைக்கிறதுல இருந்து ஒற்றை அடிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செய்து உடம்பு நோய் வெத்துக்குச்சு சார். ஒரு 2 நாள் லீவ் கொடு சார். கூட்டு பாடம் செய்துட்டு வரானா, வீட்டுல இருக்கிற சாமான பள்ளிக்கிட்டு பங்களா தூக்குற. என்ன சார் கூப்பிட்டேன்? குணா நான் கூப்பிட்டேன், நீதான் சார் என் பேரை முழுசா கூப்பிட்டுக்கிறேன். இருக்கிறது 2 எழுத்து, அதை எப்படி சுருக்கி சின்னதா கூப்பிடுது? அதெல்லாம் வாத்தியார எல்லாரும் என்ன ஏனா ஏனான்னு கூப்பிடுவாங்க, நீதான் முதல் முறையா அழகா குணான்னு கூப்பிட்டுக்கிறேன். கூப்பிட்டாங்க. ஆமா என்ன மேட்ரா என்ன பார்க்க வந்த? ஒரு முக்கியமான விஷயமா? ஏய் வமாலி, நாஸ்டா மணி கல்யாண்ட போய் வாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாகுதான், 2 கப் டீ 4 பொறையும் வாங்கியா. நீ சொல்லு சார். இதுல என்ன இருக்குப்பா? பாஷைய புரியுது. அது ஒண்ணும் இல்ல, கொசுறு ஒண்ணு வாங்கிட்டாரு போது அதான் குத்தி போட்டேன். வாஜார இந்த அளவுக்கு துல்லியமா எழுதிக்கிறத பார்த்தா 50 வருஷத்துக்கு முன்ன இவன் சரியான ஆசான வச்சு மெட்ராஸ் பாஷா கத்துக்கிறான்னு அர்த்தம். மெட்ராஸ் பாஷைய முறையா கத்துக்கிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா வாஜார, என் ஆசை அம்ட்ட வர ரவியாண்ட நான் மெட்ராஸ் பாஷா கத்துக்க சொல்ல ஒரு 4-5 பொறிக்கு பசங்க கத்துக்கிட்டு போனானுங்க. அவனுங்க பேரு கூட நாக்கில இருந்துட்டு உய மாட்டேன். அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? அவங்க பேர்லாம் சொல்ல முடியுமா? அவங்க எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது, ஆனா பேரு ஓட்டி ஞாபகத்து வந்துச்சு. ஒருத்தன் பேரு டெல்லி பாபு, ஒருத்தன் பேரு தொம்மரவி, இன்னொருத்தன் பேரு அட்டகத்தி ஆறுமுகம், இன்னொருத்தன் பேரு சனாதிபதி. இந்த போட்டோவை பாருங்க, கொலை செய்யப்பட்டவங்க எல்லாருமே இந்த மாதிரி விரல வச்சுட்டு தான் செத்துருக்காங்க. இதுக்கு பேரு பழவர்ம கலைன்னு பேரு. பழவர்ம கலையா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது வாஜார, எதிரி நம்ம அடிக்க வரும்போது பழம் விட்டன்னு வச்சுக்கோ, அவன் கேர்லெஸ் ஆயிடுவான். அதனால பழம் விட்டு ரபான்னு உள்ள விட்டு தூக்கிட வேண்டியதான். இதான் சார் பழம் வருமா. சோ கொலைகாரன் எல்லாரையும் பழம் விட்டு தான் கொலை பண்ணிருக்கான். கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சீங்க சார்? சேனாபதி, என் பேர் சுவாமிநாதன். நான் கும்பகோணத்துல இருந்து வரேன். சேனாபதியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல, எனக்கு காணா பாட்டு எழுதணும்னு ரொம்ப நாள ஆசை. எழுத வேண்டியது தானே, இங்க எதுக்கு வந்தீங்க? அதுல பாருங்க, காணா பாட்டுல 4-5 மெட்ராஸ் பாஷையை போட்டாதான் பாட்டு இட்டாகுன்னு கேசட் கலகாரன் சொல்லிவிட்டான். அதனால்தான் சேனாபதியை பார்த்து 4-5 மெட்ராஸ் பாஷையை எழுதிட்டு போலான்னு வந்தேன். காணா கேசட் போட போறியா? உனக்கு டோலக்கு வாசிக்க தெரியுமா? லுங்கிய மடிச்சு கட்டிட்டு டப்பாங்குத்தாட தெரியுமா? கூட்டத்துல நின்னு விசிலாவது அடிக்க தெரியுமா? உண்மையை சொல்லி விடுறேன், நான் எங்க காணா பாட்டு கச்சேரி இருந்தாலும் வாய பொழந்துன்னு உட்கார்ந்துடுவேன். அத பார்த்து எங்க பெரியப்பா, நோக்கு காணா பாட்டுல ஏகப்பட்ட ஆர்வம் இருக்குடான்னு காணா கேசட் போடுற கடைக்காரன்ட்ட இதை சேர்த்து விட்ட. அவன் ஒரு கேசட்டாவது போட்டு கொடுப்போம்னு ரொம்ப தொல்லை பண்றான். அதான் சேனாபதிய பார்த்து 4-5 மெட்ராஸ். இவர் காணா கச்சேரிய வேன்னு பாத்தாராமா, உடனே கேசட் போட வந்துட்டாராமா. நாங்கெல்லாம் அந்த காலத்துல மெட்ராஸ் பாஷை பேசுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? Tell us to say good morning. Say good morning. வணக்கண்ணாத்த. Say good morning. வணக்கண்ணாத்த. Show your hand. I say good morning. வணக்கண்ணாத்த. Say good morning. வணக்கண்ணாத்த. Say good morning. வணக்கண்ணாத்த. Say good morning. வணக்கண்ணாத்த. Say good morning. Say good morning.
குட் மார்னிங். Who are you? போடா சோம்பேறி சோழத்தை சோமாரி. What? He said that you are beggar helper. What? Me? Beggar helper? Get him. Come on. What is the stupid costumes? Tell them to wear pants. Hey, ஐயா உங்களை லுங்கி எல்லாம் அவுத்துட்டு பேண்ட் போட சொல்றாரு. இந்த லுங்கி போட்டா தான் காத்து ஈஸியா உள்ள போவோம். இந்த பேண்ட் எல்லாம் போட்டா போகாது. Then wear Bermudas. பர்மால இருக்கிற தாச பத்தி எங்க கையில கேட்டா எங்களுக்கு இன்னும் தெரியும். பைத்தியக்காரா, அவர் பர்மால இருக்க தாஸ் பத்தி கேட்கல, பர்மிடாஸ் போட சொல்றாரு. அதுலயும் நல்ல காசு வரும். மழை பெஞ்சா லுங்கி எடுத்து கபால்னு தலை மேல போட்டு போவோம். இதுல அந்த மாதிரி செய்ய முடியுமா? என்னப்பா சொல்றீங்க? லுங்கி தான் போடுவான். துரை இப்ப போக போறாரா இல்லன்னா ஒரு நெட்டர் எடுத்து கொளுத்துட்டோமா? What he said? He said that he will fire your dress. What? Idiot! Remove all the lungi! இதோ இந்த இடத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தாங்க. எங்க ஒருத்தரையுமே காணுமே. யாரது? கிட்ட வராதீங்க, அங்கேயே இருங்க. ஏண்டா 2க்கு போறியா? இல்ல, துணி இல்லாத அம்மனமா இருக்கு. என்னடா விட்டு நடிக்கிற மாதிரி வந்து நிக்கிற? அதை ஏன் கேக்குற சேனாதிபதி? வெள்ளக்காரனுங்க டவுசர் போட சொன்னானுங்க, நாங்க முடியாதுன்னு சொன்னோம். எங்க துணியெல்லாம் அவுத்து போட்டு அம்மனமும் ஒரு விட்டுட்டானுங்க. மத்தவங்க எங்கடா அம்மனை கட்டிய பக்கத்தூர் ஓட்டானுங்களா? இல்ல, அவமானம் தாங்காம ஆத்துல விழுந்து செத்து போட்டாங்க. ஏண்டா புல்லா குடிச்சு மப்புல ரோட்ல அம்மனமா தூங்குவீங்க, ஊரே பார்த்து சிரிச்சிட்டு போவோம். அப்பெல்லாம் இல்லாத அவமானம், ஆளே இல்லாத தானே உங்களை துணி அவுத்தோன்னு அவமானப்பட்டு செத்து போயிட்டீங்களா? உண்மையை சொல்லு, எல்லாம் சாராய குடி தானே போயிருக்கானுங்க. காசு என்னன்னு விட்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க. கோச்சிட்டு மரத்து மேல ஒளிஞ்சிட்டு மானம் நான் பேசுறேன். அதை விடுங்க, நம்மள இவ்வளவு கொடுமைப்படுத்த அந்த வெள்ளக்காரங்களை என்ன பண்ண போறீங்க? நீ நைட்டே போய் அவனை அந்தர் பண்றேன். அவங்க துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்களே, நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? பயப்படாத, அவனுக்கு துப்பாக்கி எடுத்து என்ன சுட வரும்போது விரல இப்படி காட்டுவேன். உடனே எதிராளி நம்ம பேச்சு பழம் நினைச்சு என்ன சுடாம இருப்பானுங்க. அப்போ பழ வருமத்தை யூஸ் பண்ணி அவன் தொண்டையிலே குத்திடுவேன். அப்படி பழம் விடும்போது விரல் வலிச்சிருச்சுன்னா? கவலைப்படாத. இந்த சாம்பலை வச்சு தினம் பழு தேய்ச்சிட்டு வா. இந்த சாம்பல் தீரத்துக்குள்ள நான் வந்துருவேன். அப்படி வரலன்னா? அப்பாவது பல்படி வாங்கி பழு தேடி. தெரிவிப்பது என்ன, நம்ம ஊர்காரங்க எல்லாரும் அசிங்கமா திட்டு வெள்ளக்காரனுங்கள துணிகாரன் ஓட விட்டானுங்க. அவரை பத்தி தெரியுதா? மன்னிச்சுடுங்கோ, அவர் வந்தாருன்னா மன்னிப்பாவது கேட்டு போயிடுறேனே. நமஸ்காரம், என் பேர் சாமிநாதன். உங்ககிட்ட 4-5 மெட்ராஸ் பாஷை எழுதி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அவர் ஏதோ கானா கச்சேரிய வாய பொழந்துட்டு பார்த்தாராம். உடனே கேசட்டு உன்னை பார்த்தா போலீஸ் மாரி தெரியுது. இந்த மாரி ஒண்டியா வந்தா குத்து கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. அப்போ கோச்சுட்டு வாங்கினவங்க கொடுத்தவங்க எல்லாரையும் கொலை பண்ணது நீங்க தானா? அதான் எழுதியே கொடுத்துட்டேங்க. போலாம் வாங்க. எங்க? மாமியார் வீட்டுக்கு. தாராளமா போயிட்டு வாங்க. உங்க மாமியார் வீட்டுக்கு நான் எதுக்கு? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னேன், பெரிய மனுஷன் ஆச்சேன்னு மரியாதை கொடுத்த, இல்லன்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டி வரும்.
ஏன் வீட்டே வா. நம்ம நாட்டை பார்த்து மத்த நாடெல்லாம் சிரிக்கிறதுக்கு காரணம் கொசுறு கொசுறு உசுர வாங்குற சில கோமாளிங்க இருக்கிறதுனாலதான். அந்த கோமாளிங்க தான் குத்தி சாகரிச்சுட்டா நம்ம நாட்டை பார்த்து எவனுமே சிரிக்க மாட்டோம். அதுக்கு ஒரே வழி இந்த களை எடுக்கிறது தான். கொசுறு கொடுத்து அவனுக்கு 2 பேர் உசுரையும் எடுத்துட்டேன். ஆனா நீ மட்டும் பெரிய பாளையம் போய் எஸ்கேப் ஆயிட்ட. ஆனா இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். தப்புதாங்க, கொசுறு கொடுத்த தப்புதான். ஆனா அதுக்காக கொசு வச்சு ஸ்டாண்ட்ல குத்துறேன்றீங்களே, இதனால புண்ணாயி சீழ்வடிஞ்சு என் வாழ்நாள் ஃபுல்லா ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ கொசுறு அதிகமா கொடுத்து வியாபாரம் நிறைய பண்றதுனால உனக்கு பக்கத்துல கடை வச்சிருக்கவெல்லாம் வியாபாரமே பண்ண முடியாம ஓட்டிக்கிட்டு இருக்கானே, அதுக்கு என்னடா சொல்ற? அப்போ கொசுறு கொடுக்கறது தப்புங்கிறீங்களா? தப்புதான். நீ ஒருத்தன் கொசுறு கொடுக்கறதுனால உனக்கு கீழே இருக்க எல்லாரும் கொசுறு கொடுக்கறானுங்க. லாண்டரி கடைக்கு போய் பேண்ட் சட்டை அயன் பண்ண சொன்னா ஜெட்டிய கொசுறு அயன் பண்ணி கொடுன்றானுங்க. இப்படிதான் பூக்கடை, மிச்சர் கடை, பட்டாணி கடை, கவுச்சு கடை எல்லா இடத்துலயும் கொசுறு படம் மாதிரி பரவி இருக்குடா. ஐயா, அங்கெல்லாம் நாங்க கொடுக்கறது இல்லையா? வர கஸ்டமரை கை விட்டு எடுத்துக்கிறானுங்க. அமெரிக்கா எல்லாம் அம்சமா வாழ்றாங்களே, எப்படி தெரியுமா? அங்கெல்லாம் கொசுறு இல்ல. இருக்கு, அங்கேயும் கொசுறு இருக்கு. அங்கெல்லாம் டிவி வாங்கினா ரிமோட் கொசுறு, ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஸ்டெபிலைசர் கொசுறு. ஆனா இங்க ரிமோட்டை வாங்கிட்டு டிவியே கொசுரா கேக்குறீங்க, ஸ்டெபிலைசர் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜையே கொசுரா கேக்குறீங்க. உங்களை இப்படியே விட்டுட்டோம், கல்யாணம் பண்ணிட்டு மச்சின்ச்சியே கொசுரா கேப்பீங்கடா. கொசுறு வாங்கினாலும் குத்துவேன், கொசுறு கொடுத்தாலும் குத்துவேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் இந்த அடையாள கொலை. என்னங்க ஐயா, ஏதோ சட்ட துணி அடையாளம் கொடுக்கற மாதிரி சொல்றீங்க. ஐயா, கொத்தமல்லி கடைக்குல இருந்தா கொசு வச்சு ஸ்டாண்டால குத்துவேன்றீங்க. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல 9840836363 போன் பண்ணீங்கன்னா 4 கொத்தமல்லி கட்டு கொசுரா கொடுக்க சொல்றேன். நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்கடா. நான் கொசு வத்தி ஸ்டாண்ட கையில எடுத்ததுல தப்பே இல்லை. கொசுறு வாங்கினாலும் குத்துவேன், கொசுறு கொடுத்தாலும் குத்துவேன். இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்காக கொசுரா கொடுத்ததுனாலதான் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனது. இனிமேப்பட்டு கொசுறு வாங்குறவங்களும் சரி, கொசுறு கொடுக்கறவங்களும் சரி, ஜாக்கிரதையா இருங்க. ஜெயஹிந்த். ஹலோ சந்து, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. தீபாவளி நீ கொத்துரா கொடுத்த பாம்பு கட்டாச்சு, சுற்றுலா அனுப்பி போச்சு, குழந்தைங்க கண்ணெல்லாம் தவந்து போச்சா? டேய், அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற? அழுகுற குழந்தைங்க எல்லாருக்கும் குச்சி மிட்டாய் கொசுரா வாங்கி தரேன்னு சொல்லு. நான் வந்து தரேன்டா, பாத்துக்க. என்ன, நான் உடனே வரேன். பாய் சிட்டா. சபாஷ், கொசுருக்கே கொசுறு கொடுக்கிற முதல் ஆள் நீதான்டா. பா வாங்கப்பா, எப்போ வந்தீங்க? இன்னும் மூஞ்சி முட்டை போட்டிருக்கியா, அப்படி சுருங்கி போயிருக்கு. முட்டை போட்டா மூஞ்சி தான்டா சுருங்கும். உன்ன மாதிரி அயோக்கியனை பெத்து போட்டதுனால இந்த நாடே சுருங்கி போயிருக்கு. அதுக்கு ஏன் கவலைப்படுற? நல்ல டோபியா பார்த்து கொடுத்தா தண்ணி தெளிச்சு சூடா அயன் பண்ணனா சுருகம் போயிட போகுது. கொசுறு வாங்கி வாங்கி உன் உடம்பெல்லாம் கொழுப்பேத்து போயிருக்குடா. அதுனா கையில கொசு வச்சு ஸ்டாண்டு, யாருக்காவது கொடுத்தா கொசு வச்சு சுருளா சொருகி வைப்பாங்கல்ல, அதுன்னு டார்ச் லைட் மாதிரி கையில வச்சு சுத்திட்டு இருக்க. இது கொசுங்களை மட்டும் சாவடிக்கிற ஸ்டாண்டர்டா. உன்ன மாதிரி கொசுறு வாங்குற நாயில சாவடிக்கிற ஸ்டாண்டர்டா. என்னப்பா சொல்ற? பா, உங்களுக்கு அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷமா குழந்தை இல்லாம தவ இருந்து பிறந்த ஒரே பையன்பா, ஏன்டியாப்பா கொல்ல போறீங்க? இதுக்காக உடனே பிறந்த பக்கத்து வீட்டுக்கார பையனடா கொல்ல முடியும்? உன்னதான்டா கொல்லணும். பா, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கப்பா. கடைசி காலத்துல நீங்க செத்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லி போது நான் ஒருத்தன் தான்ப்பா இருக்கேன். நீ குழந்தையா இருக்கும் போது உன்னை தூக்கி முத்தம் கொடுப்பேன், அப்போ மீச குத்துதுன்னு அழுவ. உனக்காக மீசி எடுத்த இந்த சேனாபதி இன்னைக்கு உன்னையே எடுக்க தயாராயிட்டான். டேய், மீச குத்துன்னு அழுதுருக்க மாட்டேன்டா, பல்லு தேக முத்தம் கொடுத்திருப்பேன், வாய் நாதுன்னு அழுதுருப்பேன். சாவும் போதும் உனக்கு நக்கல் போகலடா. பா வேணாப்பா, பா 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 பா. அப்பா
ஸ்பீக்கிங்? நான் இந்தியன் பேசுறேன். இந்தியன் பேசுறான். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணு. பெத்த புள்ளியே கொசுவத்தி ஸ்டாண்டால குத்தி கொலை பண்ணி சாதனை பண்ணிட்டீங்க. வெல்டன். இன்னைக்கு நாட்டுல எல்லாருமே கொசுவத்தி ஸ்டாண்டுனால பயப்படுறாங்க. ஆல் அவுட் லிக்விட் மாட்டாங்க. ஹலோ, பக்கத்துல ஏதோ ஃபைட் போற சத்தம் கேக்குது. எந்த நாட்டுல இருக்கீங்க? கூப்பிடுற தூரத்துல தான் இருக்கு. கிண்டி ரவுண்ட் ஆனவன் தான் நின்னுட்டு இருக்க. நீ எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, உன்னை பிடிக்காம விட மாட்டேன். ஏன்னா உன் வாய்ஸ் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ண என்னுடைய வாய்ஸ எஃப்எம் ரேடியோல போட்டு காட்டு, ஊருக்கே தெரியட்டும். போட்டு காட்ட தான் போறேன். டேய், நீ ரெக்கார்ட் பண்ணது வீண் போட. அந்த எஃப்எம் ரேடியோக்கு வித்து வர்ற விளம்பர காசுல ஆளுக்கு பாதி எடுத்துடும். ஓகே, தேங்க்யூ இந்தியன். 1 மினிட், பக்கத்துல இன்ஸ்பெக்டர் இருக்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? டேய், என்கிட்ட 1000 ரூபாய் மட்டும் தான் இருக்கு. உனக்கு மட்டும் தான் போன் பண்ண முடியும். நான் எதுக்காக பேசணும்னா, கொசுறு வாங்கினாலும் சரி, கொசுறு கொடுத்தாலும் சரி, இந்த இந்தியன் வந்து குத்துவான்றது ஜனங்களுக்கு தெரியும். ஓகே, ஜெய் ஹிந்த். ஹலோ ஹலோ